ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதேசியான சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஹெல்த்தியான பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை வந்து க்ளீன் பண்ணும்போது கையில் வந்து நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா கவர் போட்டுக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். இதனோட இலையையும் சேர்த்து சட்னி அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அதனால் இந்த இலையையும் நான் சேர்த்து சட்னி அரைச்சிருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி தோலை சீவிட்டு அதில் நார் மாதிரி வரும், அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரண்டையை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் சேர்த்து. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.